அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் உங்கள் சேலம் ஆர்ஜே குட்டிப்புக. கமல் வாய்ஸ் மீடியா இந்த வலையொலி தொலைக்காட்சியில எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த சேனல் எதற்காக தொடங்கப்பட்டது என்றால், தமிழகத்துல நடக்கக்கூடிய கொலை, குற்றங்கள், கற்பழிப்பு, திருட்டு, அரசியல், இன்னும் பல்வேறு சம்பவங்கள் இந்த தமிழகத்துல உண்மையான ஊடகத்திலே மறைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதான் உண்மை. தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும், குறிப்பா திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி கொண்டிருந்தாலும் அது உண்மையான நிலவரத்தை தேடி அதை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட பல்வேறு விஷயங்களை இந்த மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் கொடுப்பதற்காக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கமல் வாய்ஸ் இந்த சேனல் தொடர்ச்சியா நல்ல நல்ல விஷயங்களையும் முன்னெடுப்பதற்காக காத்திருக்கிறோம். இவர் ஒரு செய்தியாளர், என்னுடைய தம்பி தான். தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய செய்திகளை ஆங்காங்கே ஒரு களப்பணியா நின்று இன்றைக்கு செய்தியாளரா ஆரம்பிச்சிருக்கிற இந்த சேனலை எல்லா நண்பர்களும் எல்லா சகோதரர்களும் ஆதரவு கொடுத்து இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மற்றவர்கள் போல நான் கேட்கல. ஏன்னா இன்னைக்கு சம்பவங்கள் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது உண்மையா வெளிச்சத்திற்கு ஊடகத்திற்கு கொண்டு வருகிறார்களா என்று கேட்கும் பொழுது அது நிச்சயமே கிடையவே கிடையாது. அப்படி உண்மையா வராத பட்சத்துல அதை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டு என்னையாவது உண்மையை போற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கடைநிலை மக்களும் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான செய்தியாளர்களும் இருக்கிறார்கள். அதனாலதான் உண்மையான நிலவரங்களை போடுவதற்காக காத்திருக்கிறோம். பொதுவா ரிப்போர்ட்டர்கள்லாம் போனா அங்க உண்மையான சம்பவம் எல்லாம் இருக்கும், அதை பிளர் பண்ணி டிவிலேயே போட்டுருவாங்க. ஆனா களத்தில் உண்மையான சம்பவத்தை அந்த சேனல் ரிப்போர்ட்டர்காரங்களும் மற்றவங்களும் செய்தியாளர்களும் வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையாலுமே மறைக்கப்பட்ட சம்பவங்களை எடுக்கப்பட்டு உங்களுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியா கொடுக்க காத்திருக்கிறோம். இதுல தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து செய்தியாளர்களும் இதற்கு மறைமுகமா பல நண்பர்களும் அங்கங்க நடக்கக்கூடிய செய்திகளை எடுத்து அனுப்புவதற்கு காத்திருக்கிறார்கள். நல்ல செய்திகளை நாள்தோறும் அனைவருக்கும் பகிர்ந்திட நாங்கள் மட்டும் நினைத்தால் போதாது, மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இந்த வலையொலி தொலைக்காட்சியை எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.